நான் சொன்னேன்ல, இப்போ பாலுக்கு 2 ரன்கள் தான் தேவை. ஆல் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச்சில் உயிர் இருக்குது, விடாமல் அவங்களும் துரத்திட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்க உண்மையிலேயே ப்ராமிசிங்க. 33 ஒரு 22, 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே. ஸோ மேட்ச்சில் வந்து இந்த ஓவர், ஒருவேளை இந்த ஓவரில் 15 ரன்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர போகிற ஓவர்லையும் இதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்பவும் பாருங்களேன், ஸோ சான்ஸ் இருக்கா? 2 ரன்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர் அந்த அளவுக்கு வேகமாக வந்து போகிறாரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கரை வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆடுங்க. வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவுட் இல்லை. ஸோ அம்பையர் கௌதம் வந்து கரெக்டாக பார்த்தாரு, அது அவுட் இல்லைங்க. நான் ஸ்ட்ரைக்கர் பயங்கரமாக புஷ் பண்ணுறாருங்க. ஸ்ட்ரைக்கரும் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஓடி வராரு. ஸோ கடைசி 2 பந்துகளில் 6 ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவரை வந்து அவங்க பிடிக்கணும். இப்போ 22 பால்களுக்கு வந்து 44 ரன்கள் வந்து அடிக்கணுங்க. ஒரு பாலுக்கு 2 ரன் தான். மேட்ச் வந்து இப்போ தான் வந்து என்ன வேணுமோ அது கிடச்சிக்கிட்டு இருக்கு. வைடா, ஐயோ வைடுங்க. ஸோ என்னென்னமோ நடக்குது மேட்ச்சில். முதல் 10 ஓவர் இப்படி இல்லை, அடுத்த 5 ஓவர் கொஞ்சம் அப்படியே வந்தது. இப்போ கடைசி 5 ஓவர் வந்து மேட்ச் வந்து வேறு மாதிரி மாறிட்டுருங்க. 11.73 வந்துருச்சு ரெக்கவர்ட் ரேட், 12 இருந்தது. ஸோ இன்னொரு ஃப்ளாட் பால் பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காங்க. 2 ரன்கள் இங்கேயும். இந்த பசங்க சரியான எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கப்பா 2 பேருமே, மாரிமுத்து அண்டு கோபிகண்ணன். எஸ், சான்ஸே இல்லை. ஒரு 6வது விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 21 பாலில் 41 ரன்களுங்க. இப்படி போச்சுன்னா 3 பாலுக்கு 6 ரன் அப்படின்றது வந்துடும். ஸோ அது வருதா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். 16.3, 153 ரன்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் எல்லாருமே பார்க்கணும். க்ளோஸ் பால், ஒயிட் பால், ஐ திங்க் ஸோ. எஸ், ஒயிட் சிக்னல் தாங்க காட்டுறாரு அம்பையர். ஒயிடுங்க. மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, 21 பாலுக்கு 39 ரன்கள் தான் அடிக்கணும். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். சார் டிஎல்எஸ்க்கு 5 ரன்கள் தான். 160 ரன்கள் வந்து எடுத்தால் வெற்றி டிஎல்எஸ் முறைப்படி. இப்போ அங்க பாருங்க, திரும்பவும் பாயிண்ட் திசையில பவுண்டரியா இல்லை 2 ரன்களை புஷ் பண்ணுவாங்களா? கிடையாது. பால் டிராவலிங் டைம் வந்து போதுமான அளவு இல்லை, அதனால பவுண்டரியும் இல்லை. ஸோ 1 ரன்கள். 20 பாலுக்கு 38 ரன்களுங்க. அருமையான மேட்சுங்க, அருமையான மேட்ச். நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு பேச வைக்கிற மேட்ச். பாருங்க, இன்னொரு ஃபிளாட் டெலிவரி. 1 ரன் கட்டாயம், 1 ரன் இருக்கு. 2வது ரன் இருக்கா? ஃபம்பிள். ஓ காட், pressure on the fielder, pressure on the bowler. So no pressure on the batters. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க. 19 பாலுக்கு 36 ரன்னுங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துருக்காங்க. 22 பால் 50ங்க. கோபிகண்ணன், மாரிமுத்து. இங்கே பாருங்க, இன்னொரு ஷாட் பாருங்க, ஷார்ட் பால். ஏன் ஓடலை அப்படின்றது எனக்கு தெரியல. தெரியலையா? தேர் இஸ் அ ப்ராப்ளம். இல்லை, இந்த பால் நாட் கவுண்டட். எஸ், கரெக்ட். அவங்க வந்து கவுண்டட் கொடுக்கலங்க. அதுக்கு முன்னாடி பேட்டர் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பால் போட்டார் போல், இல்லை வேறு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பால் நாட் கவுண்டடில் வருது. ஸோ லாஸ்ட் பால், இந்த ஓவரோட லாஸ்ட் பால். ஸோ ரன்னா டாட்டா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். ஆஹா, கேட்சுங்க, பிடிச்சிட்டாங்க. ரிவர்ஸ் கப்பில் பிடிச்சிட்டாரு அங்கே ஜேபி. ஸோ ஜேபி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காரு. கடைசி பால் வந்து டாட்டு ப்ளஸ் விக்கெட்டுங்க. உண்மையிலே இந்த 2 பசங்களும் சூப்பராக ஆடினாங்க, அருமையாக ஆடினாருங்க. மாரிமுத்து ரொம்ப அருமையாக ஆடினாருங்க. கண்டிப்பாக வந்து கைத்தட்டல்கள் வந்து கொடுக்கணும் மாரிமுத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சை, ஒரு 190க்கு மேலே அடிக்க வேண்டிய ஒரு மேட்சை இவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 160 ரன்கள் கிட்ட வந்தாச்சு. 18 பால் 36 ரன். இப்போது மேட்ச் வந்து 18 பாலுக்கு 36 ரன்கள். ஸோ தீபக் இப்போ உள்ளே போகிறாரு. அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ இது ஒரு கம்பேக் தான் சொல்லணும் கண்டிப்பாக சாசா ஸ்கார்ச்சர்ஸ்க்கு. ஸோ ரொம்ப நேரம் வந்து விக்கெட்டே விழலை, ஒரு 50 ரன்கள் வரைக்கும் விக்கெட்டே விழலை. அண்டு அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து ரொம்ப அருமையாக ஆடினாருங்க மாரிமுத்து. உண்மையிலே வந்து இந்த இன்னிங்ஸ் வந்து அவருக்கு ஒரு ப்ராமிசிங் இன்னிங்ஸுங்க. மேட்ச்சில் வந்து உயிரை கொண்டு வந்து இவ்வளோ தூரத்தில் இழுத்துட்டு வந்து விட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த 3 ஓவர் யார் போடுறாங்களோ அவங்க கையில் தான் இன்றைக்கி மேட்ச். ஸோ இந்த ஓவர்லேயே மேட்சோட ரிசல்ட் தெரியுதுக்கான அறிகுறி வந்து எனக்கு தெரியுது. ஜேபி தான் போடுறாரு. ஜேபி கிட்டத்தட்ட 12 பாலில் ஒரு 5லேருந்து 6 பவுண்டரிகள் வந்து கொடுத்துருந்தாருங்க.
ஸோ இந்த ஓவர் மோஸ்ட் வைட்டல் ஓவர் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் இந்த மேட்ச். ஸோ ஜேபி ஒரு வேளை 2 4 3 4 கொடுத்தாருன்னா திரும்பவும் பாருங்கள் 12 பாலுக்கு 30 ரன் அப்படின்றது வந்துடும். 12 பாலுக்கு 22 ரன் அந்த மாதிரி வந்துடும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ லைட் கம்மியாக இருந்தாலும் அவங்க விடாமல் வந்து ஆடிட்டே இருக்காங்க. பார்ப்போம் ஜேபி எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் க்ளோஸ் பால், ஒரு ஃபுல் டாஸ் பால், 1 ரன்கள். நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்லோவாக தான் இருக்காரு தீபக். ஆஹா, ரன் அவுட் சான்ஸுங்க, தப்பான த்ரோங்க. இதுதாங்க நடக்கக்கூடாது. அருண் எங்க த்ரோ அடிச்சிருக்காரு. அருண் அந்த ஸ்டெம்ப்லேயே அடிக்கலாம், பட் ஏன் அவ்வளோ தள்ளி அடிச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. பட் ஹி வாண்டட் டு எங்கே த்ரோ பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா விக்கெட் கீப்பருக்கு த்ரோ பண்ணணும்னு நினச்சார் நினைக்கிறேன். இவர் வந்து குறுக்க கை வச்சிட்டாரு. 2 ரன்கள், க்ளோஸ் பால், 1 ரன், கட்டாயம் 1 ரன். பட் தீபக் 2வது வந்து ஓடிட்டு இருக்காரு. இல்லை 1 ரன் தான், பார்த்தீங்களா, அதுதான் கீப்பருக்கு தான் த்ரோ பண்ண ட்ரை பண்ணார் லாஸ்ட் பால். அதை தான் அருண் வந்து கேட்டார், ஏன் பிளாக் பண்ண, நான் விக்கெட் கீப்பருக்கு தான் த்ரோ அடித்தேன் அப்படின்னு. 16 பால்களுக்கு 33 ரன்களுங்க. நூற்றி 61 ரன்கள். சேசிங்னா இப்படி தான் ஆடணும். ஸோ இன்றைக்கி இதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ தீபக் இஸ் ஆன் ஸ்ட்ரைக்கு. ஓகே, டாட் பால். இந்த மாதிரி டாட் பால்ஸ் தான் வந்து விடக்கூடாது. ஸோ தேர்ட் மன் ஏரியாவில் கேப் கட்டாக இருக்குங்க. பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மனுக்கும் பக்கத்தில் ஒரு கேப். ஸோ ஸ்லைட்லி பாலை வந்து டச் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னொரு டாட்டுங்க. போதும் இன்னொரு டாட்டுங்க. ஸோ ஜேபி வந்து போட்டு கொடுத்துட்டார் இந்த ஓவரை. இன்னைக்கு 2 பந்துகள் தான் இருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ். இந்த 2 பால்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பவுண்டரி போனாதான். ஆஹா, தெரிச்சிட்டு போகுதுங்க பாயிண்ட் திசையில. பவுண்டரி, அங்க ஒரு அருமையான பவுண்டரி தீபக்கிடம் இருந்து. நான் இதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பதிமூணு பால்களுக்கு 29 ரன்கள் வந்துருச்சு. மேட்சில் திரும்ப திரும்ப உயிர் வருது. ஸோ இதுதான் இங்கே கிரிக்கெட்டில் ஒரு பியூட்டி. என்னாலும் நடக்கலாம் அப்படின்றதான் இந்த மேட்ச் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கோபிகண்ணனுக்கு வந்து அடுத்த 2 ஓவர் வந்து ஸ்ட்ரைக் வரணுங்க. ஸோ அவர் தான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த பாலும் ஒரு வேளை பவுண்டரி போயிருச்சுன்னா 25 ரன்கள் 12 பாலுக்கு அப்படின்னு வந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 6 பாலுகளுக்கு வந்து 12 ரன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓவர் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். பட் பவுண்டரி போகுமான்றதை பார்ப்போம். பட் இந்த மேட்ச் வந்து கோபிகண்ணனோட கையில் தாங்க இருக்குது. ஏன்னா ஒயிட் பாலு கட்டாயம் தெரியும் நல்லா. பாருங்கள், 1 ரன், 2வது ரன் போகுமா, 2வது ரன் போகுமா, எஸ் 2வது ரன் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ 27 ரன்கள் தான் கடைசி 2 ஓவர்களில் தேவை. 2 பக்கமும் சான்ஸ் இருக்குது. பட் ஃபீல்டர்ஸ் டீம் வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க நம்ம இவ்வளோ ரன்ஸ் எப்படி விட்டோம் அப்படின்றது. ஏன்னா முதல் 10 ஓவர் அவங்க ஃபீல்டிங் பண்ணுறப்போ ரொம்ப நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருந்தது. பட் இந்த 10 ஓவருங்க இந்த மாரிமுத்துவும் கோபிகண்ணனும் சேர்ந்து மேட்சே மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 பாலில் 27 ரன்கள் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கோஸ் டு மாரிமுத்து. கோபிகண்ணன் இன்னும் ஆடிட்டு இருக்காரு உள்ள. ஸோ கடைசி 2 ஓவர்கள் இந்த கேபிஎல்லோட ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்குது இந்த மேட்ச். ஸோ நிறைய நேரங்களில் வந்து ஃபைனல் மேட்ச் ஆடுறப்ப இந்த மாதிரி தான் மேட்ச் வரணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒன் சைடாகவே முடிஞ்சிடும். ஸோ கோபிகண்ணன் இன்னைக்கு ஹீரோ ஆகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கோபி இஸ் ஆன் ஸ்ட்ரைக் நவ். அந்த பக்கம் ஷென்பா ராக் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு. ஷென்பா ராக்குக்கு இது கடைசி ஓவர் நினைக்கிறேன். எஸ், 3 ஓவர்களில் 27 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காரு. ஸோ லைட் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 40% லைட்டை வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே.
பார்க்கலாம். முதல் பந்து பவுண்டரிங்க, பவுண்டரிங்க. அப்பா கமெண்ட்ரி பாக்ஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ கத்துற மாதிரி தான் இருக்கு மேட்ச், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க. எட்ஜாய் 4 போயிட்டே இருக்கு. நிறைய நல்ல ஷாட்ஸும் போனது. ஸோ இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுது. பேட்டில் எங்கே பட்டு தெரிச்சு போயிட்டு இருக்கு. கோபிகண்ணன் 13 பால்ல 30 ரன் அடிச்சாருங்க. 230 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. 5 பவுண்டரிஸ். இந்த 5 பவுண்டரிஸ் தாங்க வந்து மேட்ச் வந்து டேர்னிங் பாயிண்ட். இந்த 5 பவுண்டரிஸ் தாங்க. 11 பால்ல 23 ரன்கள் தான் தேவை. ஸோ டிஎல்எஸ் பார் ஸ்கோர் 176. டிஎல்எஸ் பார் ஸ்கோர் கிட்டத்தட்ட 2 விக்கெட் கையில் வச்சிருக்காங்க. மனசே விடாம ஆடிட்டு இருக்காருங்க கோபிகண்ணன். என்ன கான்ஃபிடென்ட்டான பிளேயர். நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் கோபிகண்ணன் ஆடி ரொம்ப அருமையாக ஆடுறாரு. அவரும் மாரிமுத்தும் சேர்ந்து ஆடின ஆட்டம் இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேம் ஸ்பிரிட். என் டீமுக்காக நான் ஆடியே கொடுப்பேன் அப்படின்னு வெறியில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 2வது பால். ஆஹா, ஃபுல் டாஸ். 1 ரன். எஸ், 1 ரன். 2வது ரன் பார்த்துட்டு இருக்காங்க. 2வது ரன் புஷ் பண்றாங்க. எஸ், எப்பா வெறி கொண்டு ஓடுறாருங்க இவர். கண்டிப்பா சொல்றேன் கோபிகண்ணன் வந்து ஏதோ இன்னைக்கு பண்ண போறாருங்க. இந்த மேட்ச் கோபிகண்ணன் வின் பண்ணி கொடுத்தாருன்னா கமிட்டி சைட்ல இருந்து கண்டிப்பா சொல்றேன் அவருக்கு ஒரு பெரிய ப்ராமிசிங் அவார்டு வந்து கொடுக்கணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஆடிட்டு இருக்காரு. 10 பால்ல 21 ரன்கள் தான். நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2-4 போயிருச்சு அப்படின்னா 6 பாலுக்கு 12 ரன் அப்படின்னு மேட்ச் வந்துடும். ஸோ கடைசி ஓவர் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்கணும் நம்ம. 18.2 173 ரன்கள். ஸோ ஷென்பா 3வது ஓவர் வந்து 3வது பால் வந்து போட போறாரு. ஸ்லோயர் ஒன் டாட்டுங்க, டாட்டு. ஸோ அவரால் அங்கே ஆட முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி காலில் ப்ராப்ளம் நினைக்கிறார். உட்காந்து எந்திரிக்கிறாருங்க கோபிகண்ணன். ஸோ முடியும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பவுலர்ஸும் சலைச்சவர்கள் கிடையாது. ஸோ சாசா ஸ்கார்ச்சர்ஸும் ஒன்றும் சலைச்சவங்க கிடையாது. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து பார்த்துருக்காங்க. பவுண்டரி ஆயிங்க, கேப்புங்க. ராஜேஷ் கையில கண்டிப்பா அது பால் சேஃபா தான் இருக்கும். பிகாஸ் நல்ல ஃபீல்டர் அவரு. அவுட்டுங்க. இந்த ரன் அவுட் தாங்க. ஸோ கோபிகண்ணன் இங்க ரன் அவுட் முறையில் வெளியில வராரு. நல்லா தான் ஓடினாரு, ஃபாஸ்டாக தான் ஓடினாரு. பட் பேட் லக் ஃபார் கோபிகண்ணன். ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இந்த மேட்சை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ 9 பந்துகளில் 20 ரன்கள் வந்து தேவை. டிஎல்எஸ் 85 போயிடுச்சு. ஸோ இப்பத்துலேருந்து 2 அடிச்சா மேட்ச் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் விக்கெட் கூட கண்டிப்பாக சாசா ஸ்கார்ச்சர்ஸ் வந்து இந்த மேட்சை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா 190 ரன்கள் அடித்ததுக்கப்புறம் நம்மளோட சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு தான் இருப்போம். முதல் 10 ஓவரும் நல்லா பவுலிங் போட்டாங்க. பட் அடுத்த 10 ஓவர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஆல் ஸ்டேக்கர்ஸ்லேருந்து நடந்தது. குறிக்கிட்டதை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இவர் நம்ம தயா சார் வந்து அர்ஜுன் பரத் ஃபேன், அதனால் அவர் வந்து சாசா ஃபேவராக இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம அப்படி கிடையாது. ஆல் ஸ்டேக்கர்ஸ் நல்லா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா இப்போ மேட்ச் பார்த்தீங்க, எங்கே இருந்த ஸ்கோர் எங்கே கொண்டு வந்திருக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தால் 4வது பாலுங்க, பவுண்டரியா இல்லை, 1 ரன். ஏன்னா ராஜேஷ் கையில் போயிருச்சு பாலு, அதனால் ஓட வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ 8 பாலில் 19 ரன்கள் நினைக்கிறேன். ஐயா எடுத்து கொடுத்துருங்க. இன்னும் ஒரே ஓவர் தான். பாலுக்கு 19 ரன்களுங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மேட்சை வந்து சாசா ஸ்கார்ச்சர்ஸ் வின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை பவுலிங்கில் ஏதாவது தவறுகள் நடந்தால் ஒளியே அங்கே வந்து ரன் போகும். மெயினாக வந்து வைடு 5, அப்புறம் வந்து நோ பால் ஃப்ரீ ஹிட்டு, இந்த மாதிரி பால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாசா ஸ்கார்ச்சர்ஸ் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆல் ஸ்டேக்கர்ஸும் விடுற மாதிரி தெரியல. 7 பாலுக்கு 19 ரன் என்ன நாள் நடக்கலாம் கடைசி ஓவர். ஸோ தீபக் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இப்போது. ஒருவேளை இந்த பால் வந்து பவுண்டரி போகுது அப்படின்னா 15 ரன்கள் தான் தேவை 6 பந்துகளில். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த லாஸ்ட் பால் தான்
முடிவு பண்ணோம். எஸ் டாட் பால். ஸோ இட் இஸ் அ டாட் பால். எங்கே ஓடுறாரு? ஓகே, 6 பால்களுக்கு 19 ரன்கள் வந்தாச்சுங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் யார் கையில்? எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் ஜேபிட்ட கொடுத்துருக்காங்க, ஜெயபிரகாஷ். ஓகே, இது கேப்டன் டிசிஷன் தான். பட் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னன்னா எட்ஜாகி 4 போயிடும் அப்படின்ற ஒரு பயம் தான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ஓவராக இருந்தாலும் சரி, கடைசி ஓவராக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஸ்பின்னரை வந்து அவங்க எதிர்த்து தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், இந்த ஓவர் ஜேபி பிடிச்சு கொடுப்பாரு. பட் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆல் ஸ்ட்ரைக்கர்ஸ்லையும் வந்து பிரவீன் அப்படின்றவர் இருக்கார், தீபக் இருக்காங்க. ஸோ பிரவீன் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் 19 ரன்கள் தேவை. லாஸ்ட் விக்கெட், ஒரே விக்கெட் எடுத்தால் சாசா ஸ்கார்ச்சர்ஸ் வெற்றி. ஃபர்ஸ்ட் பால், ஐயோ நோ பாலுங்க, ஃப்ரீ ஹிட்டுங்க, பவுண்ட்ரிங்க. நான் இதை தாங்க சொன்னேன், கொஞ்ச நேரத்தில் இப்படி தான் பால் போடாதீங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 ரன்கள் இந்த பாலில். ஸோ நோ பால், ஒரு எக்ஸ்ட்ரா 3 ரன்கள், ஒரு ஃப்ரீ ஹிட். நான் இதை தான் சொன்னேன், கடைசி ஓவரில் இப்படி போடக்கூடாது அப்படின்னு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. பட் இன்னுமுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 6 பாலுக்கு 16 ரன்கள் தேவை. ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டாங்கங்க, ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. வித்தியாசமான ஏதாவது ஒரு ஷாட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். 5 பாலில் 16 ரன்கள் தேவை. ஆமாம் 16 வரல, இல்லை வரல இதில். அது ஒரு பால் 3 ரன் ஓட்டாங்க அதில். ஆஹா, இன்னொரு டாட்டுங்க, ஜேபி போட்டு கொடுத்துட்டாரு. 3 ரன். 4 பந்துகளில் 16 ரன்கள். என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப க்ளோஸாக தாங்க போயிட்டு இருக்கு. இந்த ரன் ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அங்கே பாருங்க, இன்னொரு ஃபுல் டாஸ். பந்து எங்கே போயிட்டு இருக்கு என் கண்ணுக்கு தெரியல. சிக்ஸர்! நோ நோ நோ, அது சிக்ஸர் கிடையாது. கண்டிப்பான முறையில் அது பவுண்டரி தான். எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி தான். எஸ், அருண் வந்து 2 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அந்த கேட்சும் பிடிச்சிருக்கலாம். பட் அருண் என்ன ட்ரை பண்ணாரு அப்படின்றத நம்ம ரீப்ளேல வந்து பார்க்கலாம். ஒரு ஃபுல் டாஸுங்க அது. ஸோ 4 ரன்கள், 12 ரன்கள். 4 பாலில் 3 பாலில் 12 ரன் நினைக்கிறேன். எப்போ மேட்ச் எப்படி மாறும்னே தெரியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து நம்ம ஐபிஎல்லாம் பார்த்துட்டு இருப்போம். சரி, பவுண்டரியா? இல்லை. 2 ரன்களா? இல்லை, 1 ரன் தான். ஒரே ரன்னு தாங்க. அப்பா லைட்டெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை போல், ஆடிட்டே தான் இருக்காங்க. என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்காங்க சாசா ஸ்கார்ச்சர்ஸ். ஸோ 2 பாலுக்கு 11 ரன்கள். எப்போ ஆல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அருமையான ஆட்டம். மாரிமுத்து, கோபிகண்ணன் ரொம்ப அழகாக ஆடினாங்க. ஸ்டார்டிங்கில் யாராவது ஒருத்தர், நவீன் யாராவது ஒருத்தர் ஆடி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்நேரம் இவர்கள் கையில். ஸோ கடைசி 2 பந்து எங்கெங்க அடிச்சாங்க? ஐயோ, 6ஆ 4ஆ எனக்கு தெரியல. பவுண்டரியா? இல்லை, 2 ரன்கள். ஒரு பாலுக்கு 9 ரன்களுக்கு கொண்டு வந்தாச்சு மேட்சை. எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் நம்மளும் பண்ணியிருக்கணும். ஒரு பாலுக்கு 9 ரன்கள். 1 பால் 9 ரன்ஸ். எதுவும் தவறு நடக்காம போடணும் பவுலர். பவுண்டரியா? சான்ஸ் இருக்கு. இல்லை இல்லை, 1 ரன் தான். அப்பா அருமையான ஆட்டங்க, உண்மையிலே ரொம்ப அருமையாக ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் வந்து நம்ம லைவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நாங்கள் தோக்க மாட்டோம் அப்படின்னு டஃப் கொடுத்துருக்காங்க ஆல் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஸ்ட்ரைக்கர்ஸ், ரொம்ப அருமையாக ஆடினாங்க. முக்கியமாக கிரெடிட் கோஸ் டு கோபிகண்ணன், மாரிமுத்து தாங்க. இந்த மேட்சே தலைகீழ மாற்றிட்டாங்க இந்த மேட்சை. எங்கேயோ இந்த மேட்ச் முதல் 10 ஓவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் டேக்கன் பை சாசா ஸ்கார்ச்சர்ஸ். பட் அடுத்த ஒரு 10 ஓவர் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ 9 ரன்கள், 8 ரன்கள் வித்தியாசத்தில் தான் வந்து தோற்றுருக்காங்க. அப்பா சரியான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து எப்படி இந்த மேட்சை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி கேபிஎல் சீசன் 1ஓட 2வது நாளில் நடந்த 3வது மேட்சுங்க, ஆல் ஸ்ட்ரைக்கர் வெர்சஸ்
சாசா ஸ்கார்ச்சர் சரியான மேட்ச்சுங்க. ஒரு 190 ரன்களுக்கு மேலே ஒரு சேசிங் வந்து எப்படி ஆடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து சைனிங் ஆஃப். ஸோ நாளைக்கு காலையில் மீண்டும் சந்திப்போம். இந்த மேட்சை வந்து திரும்பவும் ரீப்ளே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.